வெல்கம் டு மை சேனல் ஆன் சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா நேரத்துலையுமே நம்ம ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, எந்த நேரத்துலையும் நம்ம மன தளர்ந்து போகக்கூடாது. எல்லா நேரங்களையும் நம்ம நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மைண்டாக நம்ம முன்னோக்கி போகணும். ஓகே, சில நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக நம்ம சில கடினமான பாதைகளை கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரே ஆளாக நின்று அதை வர ஹர்டில்ஸ் ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் ஃபைட் பண்ணி முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதை தன்னம்பிக்கையோடு முன்னோக்கி போங்க. ஓகே, நமக்கு எப்பயுமே யாராவது ஒருத்தராவது நமக்கு என்னென்ன உதவி தேவையோ அது அந்தந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்குரிய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்குரிய லைஃப் பார்ட்னர்ஸோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தேடி போக வேணாம். உங்களுக்குரியது உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறப்ப நிறைய பேர் உங்கள் மேலே பொறாமப்படலாம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை கண்டுக்கூடாது. உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போகணும். ஸோ நம்ம லைஃப்பில் நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க, யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னோக்கி போகிறப்ப உங்களுக்கு யாராவது கெட்டது செய்யணும்னு நினச்சா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க. இயற்கையாக அந்த மாதிரி தான் வரும் ஒர்க் ஆகும் நம்ம லைஃப்பில். ஸோ நம்மளை சுற்றி இருக்க ப்ராப்ளம்கள் கூட என்ன பண்ணும், சில நேரத்தில் நம்மளை விட்டு விலகி போயிடும். ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம தன்னம்பிக்கையோட முன்னோக்கி போகணும். அதை எப்பயும் மறந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கப்ப உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கணுமோ நீங்கள் நினைக்கிறப்பயே அது தானாக உங்களுக்கு அனுகூலமாக்கி வரும். ஓகே, ஸோ உங்களால் 2-3 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா கூட அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை பண்ணணும். ஓகே, ஸோ லிவ் ஹாப்பிலி. ஆல் தி பெஸ்ட்.